இது என்னடு? குட் ஃப்ரைடே. என்னடு? நம்மளுக்கெல்லாம் என்னடு? நம்மளுக்கெல்லாம் என்னடு? ஏசப்பாக்கு அது என்ன நாள்? பேடு டிரைவாக இருந்திருக்கோம்ல. இன்னைக்கு நம்மளாம் குட்டா இருக்கிறோன்னா அவர் அன்னைக்கு எப்படி ஆனாரு? பலி ஆனார். பலி ஆனதுனால தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? சுகமா இருக்கிறோம். சரி, என்னுடைய கேள்வியை முதல்ல வச்சுட்டு அப்புறம் தேவ வார்த்தைக்குள்ள போகிறேன். கல்லர் யார்? பரத்துக்குரியவர்கள் யார்? சொல்லுங்களேன். கேள்வி புரியலையா? புரியலையா? கல்லர் யார்? பரத்துக்குரியவர்கள் யார்? நான் மனுஷரை தான் கேட்கிறேன், நீங்க தேவனை சேர்க்கக்கூடாது. கல்லர் யார்? பரத்துக்குரியவர்கள் யார்? புரியலையா? புரியல? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. நான் தான் கல்ல, நான் தான் பரத்துக்குரியவன். இது என்னால சொல்ல முடியல. ஏன்னா நம்மள இப்ப எப்படி உட்காந்துட்டு இருக்கோம்? இங்க நீதிமானா உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல ஒரு நாள் பாவியாய் வரும்போது நான் யார் தான்? கல்லன் தான். நான் பாவியா வரும்போது இந்த இடத்துல யார் தான்? கல்லன் தான். உலகப்புறமான காரியத்துல நான் வாழும்போது ஒரு கல்லியாய் வாழ்ந்தேன். நான் போனாலுமே அந்த வீட்டுல என்ன வராது? நான் வராது, என்ன வராது? சமாதானம் வராது. ஏன்னா எங்கள் அம்மாவால் நிறைய சண்டை வரும் எங்கள் வீட்டில். ஆனால் பாவம் அவங்க வந்துட்டு போனாலுமே அவங்க நல்லதான் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் என்ன சொல்லுவார்? உங்கள் அம்மா வந்தாலுமே உனக்கு என்ன ஆயிடுது? வாயி ஜாஸ்தியாக ஆயிடுதுன்னுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஒரு நாள் உலகத்தில் இருக்கும்போது நம்ம எப்படிதான் இருந்தோம்? கல்லனா இருந்தோம். அது எப்போதும் மறக்க கூடாது. கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருணத்தால் அவர் கரங்கள் பரசிலுவை சுமந்தாரே. பரசிலுவை சுமந்தாரே. தேவப்பிள்ளையே எடுத்து வாசிங்க. லூக்கா 23:42 எடுத்து வாசிங்க. தேவ இயேசுவை நோக்கி 43 தானப்பா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஒரு கல்லனை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நீதிமான பார்த்து சொல்ல. இன்னைக்கு நம்ம நீதிமானாய் சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்போமானால் நாம் தான் கல்லர்கள். ஏன்னா நீதிபரர் சொல்லுகிறார். பேசுறது யாரு? நீதிபரர் சொல்லுகிறார். நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்ப? பரதேசியில் இருப்ப. யாரை பார்த்து சொல்றாரு? கல்லனை பார்த்து. என்ன பார்த்து சொல்றாரு? நீ எனக்காக இந்த பூமியில வாழ்ந்த என்றால் நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். வரும்போது கல்லனாய் வந்தோம் என்று ஒரு நாளும் மறக்க கூடாது. அப்பதான் மற்ற கல்லனை பார்க்கும்போது நானும் இந்த இடத்தில் ஒரு நாள் என்ன பண்ண? நான் நீதிமானாயிரேன். இப்ப வரவங்கள என் கண்ணுக்கு யாரா தெரியுது? கல்லனா தெரியுறாங்க, குள்ளனா தெரியுறாங்க, பாவியா தெரியுறாங்க. நான் இன்னைக்கு எப்படியா இருக்கேன்? நீதிமானா இருக்கேன். ஒரு நாள் கல்லன் மத்தியிலே நானும் கல்லனை போல இருந்த தேவப்பிள்ளையே. நீதிபரர் என்னோடு கூட நின்றார். ஒரு கல்லனா நீ நிற்கும் போது என் கூட வந்து ஏசப்பா நின்னார். என் கூட ஏசப்பா வந்து நின்னதுனால தான் அவர் சொன்னார், இன்றைக்கு நீர் என்னோடு கூட எங்க இருப்ப? பரதேசியில் இருப்ப. அந்த ஸ்டோரியை ஃபுல்லா படிங்கப்பா. இல்லப்பா 39 இருந்து வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, கிறிஸ்தவ பிள்ளையே, நீ கிறிஸ்தவ பிள்ளை தானா? நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கேன்னு கேட்கிறவ கல்லு. என்ன நான் என்ன செஞ்சாலும் என்ன மன்னிப்பார். ஒரு கல்லை நாங்க அர்ப்பணிக்கிறான், அவரை விசுவாசிக்கிறான். மற்றவர் அவனை பார்த்து என்ன பண்றான்? கேலி செய்கிறான். உன்னையே ரட்சிக்க முடியல. நம்மள இயேசுவை பார்த்திருக்கோமா?
பார்த்தவன் சொல்றான், உன்னையே உன்னால ரட்சித்துக் கொள்ள முடியல, நீ என்ன ரட்சிப்பியா? நீ கடவுளா இருந்தா உன்னையே ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சியும். அவர் மெய்யான கடவுள் என்று என் வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு நாள் கல்லியா அந்த இடத்துல நின்று இருப்பேன், கல்லனா அந்த இடத்துல நின்று இருப்பேன். இன்றைக்கு தேவன் எங்களுக்குள்ளே வந்து பரத்துக்குரிய மகனாய் மகளாய் மாற்றி இருக்கிறார். அதற்கு நாங்களே சாட்சி, அதற்கு நாங்களே சாட்சி. பவுல் சொல்வது போல இது நாங்களே சாட்சி. இந்த நிருபங்களுக்கு யார் சாட்சி? நாங்க தான் சாட்சி. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கல்லனா இருந்த நம்மளை ரட்சித்தது சாதாரண விஷயம் அல்ல. நாம் பரத்துக்குரியவர். நாம் யாருக்குரியவர்கள்? பரத்துக்குரியவர். இனிமேல கல்லனா வாழ்ந்தனா அந்த மற்ற கல்லனை போல நம்மளும் ஒருத்தரா என்ன பண்ணுவோம்? இயேசுவை இகழர்களா மாறி போயிடுவோம். வாசிங்கப்பா. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். என் தேவன் கிறிஸ்து என்பதை மெய்யாகவே நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிருக்க, சபையில உட்கார்ந்திருக்கிறோம். இல்லைன்னா கல்லனை போல ஒரு நாள் எங்க இருந்திருப்போம்? துக்க கஞ்சி காசலாமா? இல்ல போயிட்டு துக்கமா இருக்கலாமா? நம் துக்கத்தை எதுல தெரியுமா காட்டணும்? நாவ அடக்கத்துல காட்டணும், பார்வையில காட்டணும், என் செய்கையில காட்டணும். அதுதான் என்ன கிரியினால என்ன பண்றோம்? காட்டுறோம். நான் 40 நாளைக்கு பொட்டு வைக்க மாட்டேன், நான் 40 நாளைக்கு பூ வைக்க மாட்டேன், நான் 40 நாள் கறி மீன் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியம், பூமிக்குரிய காரியம். அவர் பரத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த அறிவு நம்மளுக்கு என்ன பண்ணல, எட்டல. அவர் பரத்துக்குரிய காரியத்தை குறித்து, நீ இந்த பூமியில மனுஷனுக்காக வாழ்ந்தனா நீயும் நானும் கல்லன். நேற்று தினத்துல ஒரு வாலிப மகன் வந்தான். உண்மையிலே அதை யோசிக்கும் போது ஆண்டவர் இந்த சாட்சியை சொல்ல சொன்ன. அநேக வாலிபிள்ளை உடஞ்ச எங்க போவாங்க? துக்கமா இருக்காங்க, எங்க போவாங்க சொல்லுங்க? எங்க போவாங்க? பானிபூரி கடைக்கா? எங்க போவாங்க? ஒயின் ஷாப்புக்கு போவாங்க, அப்புறம் ஃப்ரெண்டுங்க கூட போவாங்க, அப்புறம் பீச்சுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, அப்புறம் டீ கடைக்கு போவாங்க. சோகமா இருந்தா எங்கெல்லாம் போவாங்க? ஆனா பரத்துக்குரியவன் என்று எங்கேயோ ஒரு இடத்தில் அவனுக்குள்ள என்ன பண்ணிருக்கு, ஒளிந்து கொண்டிருக்கு. அங்கெல்லாம் போனா நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குமா? மறுபடியும் வந்தா என்ன பண்ணுவோம்? அதே இடத்துல தான் நிற்போம். ஆனா நேற்று தினத்துல நாங்க எப்பவுமே மேல இருக்க மாட்டோம். நானும் ஐயாவை பேசி கொண்டிருக்கோம். நேற்று தினத்துல ஒரு வாலிப மகன் வந்து தேவ சமூகத்துல கதறி அழுகுறான். அவன் அநேகரை அழ வச்சவன். ஆனா அவன் இருதயம் உடைந்து இந்த தேவ சமூகத்துல என்ன பண்றான்? தேவன் நம்மளை பரத்துக்குரியவரால் மாற்றி கொண்டு இருக்கிறார் என்று இதுவே அடையாளம். நாங்களே அதற்கு சாட்சி. இன்றைக்கு சாட்சி இல்ல, நாங்களே அதற்கு சாட்சி. வேற உலகத்துறை பிள்ளையா இருந்தா கல்லனார் நாம எங்க போயிருப்பான்? நம்ம சொன்ன மாதிரி எங்க என்ன பண்ணிருப்பான்? போயிருப்பான். ஆனா அந்த கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல எனக்காக யாருமே நிற்காத போது யாரா வந்து நின்னது? கிறிஸ்து இயேசு வந்து நின்னார். அதிலே ஒரு கல்லன் சொல்லுகிறான், வாசிங்கப்பா. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்றார். அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருக்க தேவனுக்கு பயப்படுதலையா? நீயும் நானும் விசேஷித்த ஜன பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு, நீயும் நானும் தேவனுக்கு பயப்படுறோம். நீயும் நானும் தான் பரத்துக்குரியவர்கள். நீங்களும் நானும் தான் பரத்துக்குரியவர்கள் தேவ பிள்ளையே. ஏன்னா எந்த காரியம் செஞ்சாலும் யாருக்கு பயப்படுறோம்? நிஜமா பயப்படுறீங்களா? நீங்க இந்த பூமியில வாழும் போது ஏசப்பாக்கு பயந்தீங்கன்னா நீங்க பரலோகவாசி. நீங்க யாரு? பரலோகவாசி. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, அவைகள் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது என்று இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழும் போது நாம் பரத்துக்குரியவர்களால் மாறிவிடுகிறோம். அதை ஒரு கல்லன் விசுவாசிக்கிற நம்மள போல. அந்த கல்லன் நான் தான், அந்த கல்லன் நான் தான். சொல்ல, அந்த கல்லன் நான் தான்ப்பா, அந்த கல்லன் நான் தான். கல்லன் மத்தியில்
ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. மற்ற கல்லன் அவனும் கிறிஸ்துவை அறிந்தவன், அவன் கர்த்தருக்கு பயப்படல, எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு என்று செய்து கொண்டே இருக்கிறான். அவன் பரலோக வாசி அல்ல, அவன் பரத்துக்குரியவன் அல்ல, அவன் இந்த பூமிக்குரியவன். நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே போவாய். நான் மண்ணுக்கு போனாலும் விண்ணுக்குரிய தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். விண்ணுக்குரிய தேவன் என்னை அழைத்து செல்லுவார் பரத்துக்கு ஒரு நாள். நான் தேவ சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் தேவ சத்தம் என் செவிகளில் கேட்டிருக்கும். தேவ பிள்ளையே, தேவனுடைய சத்தம் எப்பவுமே என்ன கேட்க. நல்ல இடத்தில் எனக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. நன்மையான இடத்தில் எனக்கு பங்கு உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, அப்பா உம்முடைய நல்ல இடத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் பலவீனமானவள் ஐயா. தீங்கு அனுதினமும் தேவ சமூகத்தில் வந்து நான் பரத்துக்குரியவள், நான் பரத்துக்குரியவள். எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கல்லன் அப்படித்தான் தன்னை ஒப்பு கொடுத்தான். வாசிங்கப்பா. நாமும் நியாய பிரகாரம் தண்டிக்கப்பட்டு நாம் நடப்பிக்கிறவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே. இது எப்பவுமே இருக்கணும். இந்த கிருபை யாரால பெற்றோம்? இயேசு கிறிஸ்துவால பெற்றோம். நம் நீதியால் அல்ல, நம் பரிசுத்தத்தினால் அல்ல, எல்லாம் இயேசுவால பெற்றோம். நாம் பரத்துக்குரியவர்கள் என்று ஒரு நாள் மறக்க கூட. வாசிங்க, முடிச்சிடுற. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடையாள நினைத்தால் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் வாசிங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேளை நினைத்தருளும் சொல்லும் போது நீ இந்த பூமியில பரத்துக்குரியவளாய் வாழும் போது இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார். வாசிங்கப்பா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசியில் இருப்ப எல்லோர கண்களை மூடி, எல்லோர கண்களை மூடி என்னை பரத்துக்குரியவளாய் மாற்று ராஜா, என்னை மாற்றுவீராக. ஒரு கல்லன் உம்மை விசுவாசித்தது போல ஐயா, ஆண்டவரே ஒரு கல்லன் ஒரு விசுவாசித்தது போல நீ அவனை பரதேசியில் சேர்த்து கொண்ட ஐயா. இந்த பூமியில நானும் கல்லனாய் வந்த ஐயா உடைய சமூகத்திலே என்றும் பரலோகவாசியாய் மாற்றுவீராக. அன்பின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.